பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நம்முடைய மூதாதையர்கள், அதாவது நம்முடைய தாத்தாக்களோ பாட்டிகளோ என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அப்பாக்கள் பேரில் இல்லைன்னா நம்ம தாத்தாக்கள் பேரில், பூட்டைங்கள் இருந்தாலும் தாத்தாக்கள் பேரில் என்ன செய்யணும், தன்னுடைய சொத்தை கூட்டுப்பட்டாவாக எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. கூட்டுப்பட்டாவா பிள்ளைங்க மேலே நம்பிக்கை இல்லை, எல்லோரும் ஒருத்தர் ஏமாத்தினாலும் ஏமாத்திடுறாங்க சொல்லி பிள்ளைங்க மேலே, இப்போ 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு சொத்தை 4 பேர்லையும் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி உயிலும் எழுதி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கார்டியன் போட்டு எழுதின பத்திரத்தையும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பின்னொரு நாளில் 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளி அப்படிங்கிற நிலை வரும்போது அந்த சொத்தை தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சூழ்நிலை வரும்போது 4 பேர், இப்போ 4 பேரில் ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா 4 பேரும் அண்ணன் தம்பி ஒத்து வந்தால் அது எளிமையாக முடிகிற வேலை. எப்படின்னா, ஒரு பண்ணை 4 பேருக்கும் 5 ரூபா கொடுத்து ஒரு பண்ணை வாங்கினா இதை 4 பேர் பிரிச்சுக்கணும். 5 ரூபா என்பது ஒரு பொதுவான காசு, எங்கள் தாத்தா சம்பாதிச்ச காசு. இந்த காசில் ஒரு பண்ணு இருக்குது, அந்த பண்ணு உங்களுக்கானு சொல்லி 4 பேரும் பிரித்து எடுத்துங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. 4 பேர் ஒத்துமையாக இருந்தால் தான் அதை கரெக்டாக 4 பகுதியாக பிரித்து எடுத்துக்க முடியும். இதில் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலே என்னென்னா, 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளிங்கிற போது ஒருத்தர் ஒத்துக்குவார், இல்லை 2 பேர் ஒத்துக்குவாங்க, 2 பேர் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை 3 பேர் ஒத்துக்குவாங்க, ஒருத்தர் ஒத்துக்க மாட்டார். ஒருத்தர் மட்டும் பிரிக்க நினைப்பார், 3 பேர் ஒத்துக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட்டுப்பட்டாவில் இருக்க சொத்தை எப்படி உடச்சி பிரிக்கிறது அப்படிங்கிறதுல பெரும் சிக்கலில் இன்றைக்கி நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உறவின் முறைகளில் கூட வாரிசு அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இந்த பௌத்திப்பட்டா முறையை பயன்படுத்தி எளிமையாக ஏன்னா அந்த 4 அண்ணன் தம்பிகள் அப்படின்னா 4 பேருக்கும் ஒரே தகப்பனார்னா இறப்பு சான்று, தாத்தானா இறப்பு சான்று, வாரிசான்றுனா ஒரே வாரிசான்று எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா? ஆனால் இதே பிற நபர்களும் கூட்டுப்பட்டாவில் இருப்பாங்க. எப்படின்னா, சம்மந்தம் இல்லாத நபர்கள், நம்முடைய சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா வேறு நபர்கள் யாரோ ஒருத்தர் கூட கூட்டுப்பட்டாவில் இருக்கலாம். ஒரு பார்ட்னராக சேர்ந்து ஒரு நிலத்தை வாங்கியிருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட்டுப்பட்டா வரும்போது தனக்கென்று ஒரு தேவை வருது, இப்போ அந்த நிலத்தை விற்கணும் அப்படின்னு நினச்சி அந்த நிலத்தை நான் என்னுடைய பங்கை விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட்டுப்பட்டாவில் இருக்கிறவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்போ தான் சொத்தை பிரித்து எடுத்துக்கிறதுக்கு அவர் போராடுகிற போராட்டம் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழலில் நிறைய பேர் சிக்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் எப்படி இந்த சொத்தை கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவை பிரிக்கிறது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 2 பகுதியாக நம்ம பார்க்குறோம். ஒன்று அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கூட்டுப்பட்டா, இன்னொரு தனி நபர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டுப்பட்டா. இதில் அந்த எல்லோருமே சேர்ந்து ஒத்துக்கொண்டு எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 சென்ட் இருக்குது, அதில் 4 பேர் கூட்டுப்பட்டா இருக்காங்க, 4 பேருமே ஒத்துமையாகி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பாகப்பிரிவினை பத்திரம் போட்டு பிரிச்சுக்கலாம். அதில் ரொம்ப எளிமையான வழி அதுதான். அதுலேயும் குறிப்பாக யாருக்கு எந்த பகுதியை பிரிக்கிறோம் என்பதில் 4 மால் ரொம்ப தெளிவாக பத்திரங்களே எழுதணும். பத்திரம் எழுதும்போது ரொம்ப சரியான தகவலை நீங்கள் 1க்கு 10 முறை நீங்கள் இந்த பத்திரத்தை படிக்கணும். படிச்சுட்டு அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, சர்வே நம்பர் தவறாக இருக்கா, 4 மால் கரெக்டாக இருக்கா, அளவு கரெக்டாக இருக்கா. இப்போ 10 சென்ட் அப்படின்னா 10 சென்ட் ஒரு ஆளுக்கு 2.5 சென்ட் வரணும். அப்போ அந்த சென்ட் கரெக்டாக இருக்கா, அந்த அடி அவங்க போட்டிருக்கிற அடிக்கணக்கில் அவங்க போட்டிருந்தாங்கன்னா, ஏர்ஸ் மீட்டர் இந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கா. இதெல்லாம் நீங்கள் தெரிந்த நபர்களை அழைத்து கொண்டு போய் தான் பத்திரம் எழுதும்போது அதை நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் வெரிஃபை பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்துவதற்கு இன்றைக்கி ஜனங்கள் ஏகப்பட்ட பேர் அலைந்து கொண்டு தெரிகிறாங்க. அது ரொம்ப வேதனையான ஒரு செயலாக இருக்குது. ஆகவே பாகப்பிரிவினை அப்படிங்கிற ஒரு பத்திரத்தை போட்டோம் அப்படின்னா ஈஸியாக கூட்டு சொத்தை உடைச்சிக்கலாம். அதே சமயத்தில் தனிநபர்களாக இருக்கிறாங்க, தனித்தனி நபர்களாக இருக்கிறாங்க, அவங்களும் கூட இந்த மாதிரி பத்திரத்தை போட்டு பிரிச்சுக்கலாம். ஆனால் ஒத்து வரலை அப்படிங்கிற போது நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 4 பேர் கூட்டுப்பட்டாவில் இருக்கிற ஒரு நபர் வேறு ஒருத்தருக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, என்னுடைய பங்கை மட்டும் நான் விற்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க பத்திரம். அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ அதை பிரிக்க போகும்போது அந்த மற்ற 3 பேரும் இந்த பக்கம் பிரிக்காத அந்த பக்கம் பிரிக்காத, எப்படி நீ வருவ அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டைகளும் இதற்காக நிறைய செலவுகளும் கூட நடைபெறும். இதில் இன்னொரு வழி என்னென்னா, ஒத்து வந்துட்டால் பிரச்சனையே கிடையாது. இல்லை இப்போ 2 பேர் ஒத்து வராங்க, 2 பேர் ஒத்து வரல, இந்த 2 பேர் ஒத்து வந்தவங்க அவங்க சேர்ந்து போய் 2 பேர் ஒத்து வராதவங்ககிட்ட எங்களுக்கு
விடுதலை பத்திரம் எழுதி கொடுங்க, இந்த சொத்தை நாங்கள் இவங்க 2 பேருக்கு நாங்கள் விடுவிக்கிறோம், நீங்கள் 2 பேரும் கூட்டுப்பட்டால இருங்க, பட் எங்களை விடுவிங்க அப்படின்னு சொல்லி கூட விடுதலை பத்திரம் போடலாம். அப்படி போட்டு கூட அந்த சொத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி ஒத்தே வரமாட்டாங்க. இப்போ 2 பேர் ஒத்துக்கிறாங்க, 2 பேர் ஒத்துக்கலை, இல்லை 3 பேர் ஒத்துக்கிறாங்க, ஒருத்தர் ஒத்துக்கலை. இந்த 3 பேர் சேர்ந்து அந்த ஒத்துக்கிறாத ஒரு நபருக்கு வக்கீல் நோட்டீஸ் விடணும். இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து நம்ம இந்த இடத்த பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் அதுக்கு ஒத்து வர மாட்டீங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இணங்குவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி நீங்கள் இணங்க மறுக்கும் பட்சத்தில் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நாங்கள் எங்களுக்கான உரிமையை நாங்கள் நீதிமன்றத்தை சென்று நாங்கள் பிரித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். ஆகவே நீங்கள் சம்மதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லி நீங்கள் ஒரு வழக்கறிஞர் போய் ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டீங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த நோட்டீஸை பார்த்த உடனே நிறைய பேர் சமரசத்துக்கு வராங்க. ஒரு சில பேர் கவுண்டிங் கொடுப்பாங்க, திரும்ப விளக்கம் சொல்லி கவுண்டிங் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் இல்லை ஓகே நம்ம பட்டா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. ஒரு சில பேர் வீம்பு வீராக பிடிச்சி எதுவுமே சொல்லாமல் இருந்துருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாராருக்கெல்லாம் அந்த கூட்டுப்பட்டா பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணி தனக்கான சொத்து எவ்வளோ வருமோ அதை பிரித்து எடுத்துக்கிறதுக்கு நீதிமன்ற உத்தரவை பெற வேண்டியிருக்கிறது. அப்படி நீதிமன்ற உத்தரவை பெற்றதுக்கப்புறம் அந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் விஓ அவங்க கரெக்டாக உங்களுக்கான பங்குகளை அளவு செய்து அதற்கான கல்லை நாட்டு அளவீடு செய்து உங்களுக்கு அந்த சொத்தை பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கூட்டுப்பட்டால் இருக்கக்கூடிய சொத்தை தனியாக பிரிக்கணும். எளிமையாக முடிய வேண்டிய வேலையை இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போய் முடிக்கிறது அப்படிங்கிறது பண விரயம் கூட. 2வது அது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய வைராக்கியம், வீம்பு இதுகளெல்லாம் கூட பார்க்க முடியும். இதற்காக அவர்கள் இழக்கிற இழப்பு என்பது எண்ணற்ற இழப்புகளாக இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வரப்பை மீட்க போய் வயலையே வித்துடுறாங்க அப்படின்னு. உண்மைதான். இன்றைக்கி அப்படி தான் மக்கள் மனதில் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, கௌரவத்தை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அதுலேயும் குறிப்பாக அந்த கூட்டுப்பட்டாவில் இருக்கிற அக்கப்போர் பிரிச்சே கொடுக்க மாட்டாங்க. அது பாவம், அதில் மாட்டிக்கிற சிக்கி தவிக்கிறவங்கள பார்க்கும்போது ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். ஓகே, இது நம்முடைய முற்பிதாக்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த மாதிரி கூட்டாக சேர்த்து வச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு போனி நம்ம அதுக்கு பின்னாடி கிடந்து சாவு நம்மளுக்கு தான் தெரியும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கூட்டுப்பட்டாவில் தாத்தா இருக்கிற தாத்தாவோட பேர் கூட்டுப்பட்டாவில் இருக்கும். இப்போ தாத்தா இறந்துருப்பார், அப்போ அப்பா இறந்துருப்பார், பேரன் உட்காந்துருப்பார். இப்போ எங்கள் தாத்தாவோட சொத்தை எப்படி பிரிக்கிறது? அது கூட்டுப்பட்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா இருப்பார், இன்னொருத்தர் யாருன்னே தெரியாத இன்னொருத்தர் இருப்பார். அவரை தேடி எங்கேயே கண்டுபிடிக்கிறது. அப்போ அவரை தேடி எங்கேயே கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போய் நீங்கள் எனக்கு விடுதலை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சம்பவங்கள்லாம் அந்த கூட்டுப்பட்டாவில் இருக்கும். தயவுசெய்து சொத்துக்களை எழுதி கொடுக்குற நபர்கள் அப்படி கூட்டுப்பட்டாவில் நீங்கள் எழுதி கொடுப்பீங்கன்னா அந்த பத்திரத்தில் மிகவும் கொஞ்சம் விவரமாக நீங்கள் எழுதி கொடுக்கும்படி நான் உங்களிடத்தில் பரிந்துரை செய்கின்றேன். அதே போல் கூட்டுப்பட்டாவுக்கு தனிப்பட்டாவை பிரிக்க ஒத்துக்கிறலைன்னா நீங்கள் நான் சொன்ன இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக பிரித்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது ஒரு சின்ன தகவல் தான், பட் இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். கூட்டுப்பட்டா சம்மந்தமான ஏதாவது வேறு தகவல் உங்களுக்கு தேவைப்படுது, சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கேள்விகளை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் நீங்கள் வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் அந்த கேள்விகளை மையப்படுத்தி உங்களுக்கான தகவல்களை நான் தர முயற்சிக்கின்றேன். மீண்டும் நல்ல தகவல்களோடு உங்களை வேறொரு வீடியோ மூலம் சந்திக்கின்றேன். நன்றி.